some issues cannot be resolved even after so many years. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்குது. அதில் ஒரு இஷ்யூ தான் பொலிட்டிக்கல் டிஸ்பியூட் பிட்வீன் கவர்னர் அண்ட் சீஃப் மினிஸ்டர். ஸோ இது ஒரு சில ஸ்டேட்டில் மட்டும் இல்லை, நிறைய ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ இப்போ ஆரம்பித்த இஷ்யூ இல்லை, 1960s இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இஷ்யூஸ் வந்து இன்னும் அன்ரிசால்வ்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா கவர்னரை பொறுத்த வரைக்கும் அப்பாயின்மெண்ட் ஆரம்பித்து ரிமூவல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் வந்து கிளியராக டிமார்கேட் ஆகிருக்காது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே பொலிட்டிக்கல் இம்பார்ஷியாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாமல் நிறைய இடத்துல நிறைய இஷ்யூஸ் வந்து ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட இப்போ தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப் இங்கே ரீசெண்ட் டைமில் பார்த்துருப்பீங்க, நிறைய பில்ஸ் வந்து கவர்னர் அசைன் பண்ணாமல் அன்னெசரியாக டிலே பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கேசஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க, நிறைய கேசஸ் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா பில்ஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 monthsல ஒரு 110 பில்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் நிறைய பில்ஸ் வந்து அசைன் பண்ணலை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கேசஸ் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கு இவங்க விளக்கம் கொடுத்தது என்ன அப்படின்னா, சர்டைன் பில்ஸ் வந்து நாங்கள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்கோம், அதனால் அசைன் பண்ண முடியல, சில பில்லை ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பியிருக்கோம், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒப்பீனியன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, 2016 பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசில் ஸோ கவர்னரோட ஆக்ஷனால் அந்த ஸ்டேட்டில் வந்து ரூலை வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க, அதாவது டிசால்வ் பண்ணியிருப்பாங்க சபாவை. சேம் தான் உத்தரகாண்டில் இதே ப்ராசஸ் நடந்திருக்கும், பிரசிடென்ட் ரூலை வந்து இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல மேபி ஆல்டர்னேட்டிவாக அவங்க வந்து வேறு ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்திருக்கலாம். பட் ஃப்ளோர் டெஸ்ட் எல்லாம் பண்ணாமல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் ரூலை வந்து இல்லை டிசால்வ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இம்பார்ஷியலாக ஆக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் நேஷ்னல் கேபிட்டல் டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா லெப்டினன்ட் கவர்னருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் எப்பயுமே டிஸ்பியூட் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட வந்து ஸ்டேட்டோட இஷ்யூஸில் அன்வான்டாக வந்து இன்டர்ஃபியர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து டைரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சேம் இஷ்யூஸ் வந்து வெஸ்ட் பெங்கால்லையும் நடந்திருக்கும். ஸோ இந்த இஷ்யூஸ் ஜென்ரலாக ஏன் ரைஸ் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் இல்லை, ப்ளஸ் அந்த அப்பாயின்மெண்ட் ப்ராசஸும் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்கும். தென் இதுக்கடுத்து நார்மலாக உங்களுக்கு பவர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். பவர்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இவங்களை யாரோட ஈக்குவேட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஏன் அப்படின்னா நாமினல் ஹெட் அப்படிங்கிற கேட்டகரியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருப்பாங்க. சேம் ப்ரொசீஜர் தான் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நாமினல் கவர்னர், நாமினல் பவரில் ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க, அதுதான் கவர்னர். ஸோ இவங்களுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியல், ஃபினான்ஷியல் பவர்ஸ். ஸோ இது எல்லாமே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட கம்பேர் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இவங்களோட டெரிட்டரிக்குள்ளே இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிக்யூட்டிவ் பவருங்கிறது கவர்னருக்கு என்னென்ன அப்பாயின்மெண்ட் பவர் இருக்குது, ப்ளஸ்ஸு ஸ்டேட்டில் நடக்கிற எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸும் அவரோட நேமில் தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் எக்ஸிக்யூட்டிவ் பவர். தென் லெஜிஸ்லேட்டிவ் பவருங்கிறது லா மேக்கிங் ரிலேட்டடாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில் பாஸ் பண்ணும்போது அசைன் பண்ணுறாருன்னா அது வந்து அவரோட லெஜிஸ்லேட்டிவ் பவர். தென் ஜுடிஷியரி ரிலேட்டடாக ப்ளஸ் பார்டனிங் பவர், இது எல்லாமே ஜுடிஷியல் பவரில் வரும். முக்கியமாக ஃபினான்ஷியல் பவர்ஸ், மணி பில்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற பவர்ஸ். இது இல்லாமல் சில எக்ஸ்ட்ரானரி பவர்ஸ் அவருக்கு இருக்கும். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைமில் இஷ்யூஸ் வந்து ரைஸ் ஆகுது. அது என்ன அப்படின்னா வீட்டோ பவர். ஒரு பில் கவர்னரோட அசன்ட்டுக்கு வரும்போது அவர் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் வீட்டோ பவரில் வரும். அது எந்த ஆர்டிக்கலில் கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா ஆர்டிக்கல் 200. ஸோ ஒரு பில் வரும்போது எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் ஒரு பில் அந்த ஸ்டேட்டோட கவர்னருக்கு வரும்போது அவர் என்னென்ன ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம்னா அந்த பில்லை அக்செப்ட் பண்ணலாம், இல்லை அந்த பில்லை வந்து பார்த்திங்கன்னா வித்ஹோல்ட் ஆர் ரிஜெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா ரீகன்சிடரேஷன் பண்ணலாம். ஸோ பில்லை திரும்ப அந்த சபாவுக்கு அதில் இருக்கிற ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் வந்து சரியில்லை, சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பலாம், அது மணி பில்லாக இல்லாத பட்சத்தில். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவர் யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரானரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்லை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரிசர்வ் பண்ணலாம். ஸோ அது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் அப்படின்னா அந்த பில்லில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸையோ இல்லை டிபிஎஸ்பியோ இல்லை ஹைகோர்ட்டில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸையோ அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில், அதில் டவுட் இருக்கிற பட்சத்தில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரிசர்வ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் ஆர்டிக்கல் 201 இருக்குது. ஒன்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த பில்லை ரிசர்வ் பண்ணிட்டா
தென் அது ரிலேட்டடாக இருக்கிற முடிவை அனைத்தையும் யார் எடுப்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடோட பில்லை கவர்னர் ரிசர்வ் பண்ணியிருக்காரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அப்படின்னா தென் பிரசிடென்ட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அந்த பில்லை அக்செப்ட் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணுறது, இல்லை ரிட்டர்ன் பண்ணுறது, இது எல்லாமே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பவர் போயிடும். அதுக்கப்புறம் கவர்னர் எதுவும் டிசைட் பண்ண முடியாது. ஸோ அப்படி தான் இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்னர் வந்து ஒரு 10 பில்லு நாங்கள் பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வேற என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு பில்லை ரிட்டன் அனுப்புகிறாரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதில் இருக்கிற ப்ரொவிஷன் சரியில்லை அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு திரும்ப வருதுங்கிற பட்சத்தை திரும்ப அந்த சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டேட்லேருந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எத்தனை தடவை வேணாலும் ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் மேபி அன்னெசரி டிலே அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்லேருந்து கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நிறைய ஸ்டேட்ஸில் டைம் ஃப்ரேம் கிளியராக இல்லாதனால கவர்னர் வந்து அன்னெசரியாக ரொம்ப டிலே பண்ணுறாங்க. ஸோ இது கான்ஸ்டியூஷனல் மெக்கானிசத்தை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கேசஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் சர்டைன் டைம் ஃப்ரேம்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டேட்லேருந்து. இது ரிலேட்டடாக சென்ட்ரல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்லேருந்து நிறைய கமிட்டிஸ்லாம் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான கேஸ் 2006 ரமேஸ்வர் பிரசாத் கேஸ். ஸோ இதில் கவர்னருக்கு பில்லை அசைன் பண்ணுறதுல சர்டைன் டைம் லிமிட் வந்து கொடுக்கணும், மேக்ஸிமம் 6 மந்த்துக்குள்ளே அவங்க வந்து பில்லை வந்து அசைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேசஸ் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க. இது இல்லாமல் 3 இம்பார்ட்டன்ட் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா சர்க்காரியா கமிஷன் 1988, தென் வெங்கடச்சலையா கமிஷன் வந்து 2002, பஞ்சி கமிஷன் வந்து 2010. ஸோ இது எல்லாத்துலேயுமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கவர்னர் வந்து எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ கவர்னர் ஒருத்தரை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர் மெக்கானிசம் வேணும். அதில் சூஸ் பண்ணுறதுல சில இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். அதில் முக்கியமாக அந்த கன்சர்ன் ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் இருக்கணும், பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இவங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டன்ட் சஜஷன் கொடுத்துருப்பாங்க. தென் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டேட்டில் பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணும் போது ப்ராப்பராக ரீசனுக்காக தான் இம்போஸ் பண்ணணும், தேவையில்லாமல் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக இம்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. டைம் ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க, 6 மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து கவர்னர் வந்து பில்லை வந்து அசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது இல்லாமல் அன்னெசரியாக ஸ்டேட்டோட இஷ்யூஸில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, வித்தின் த லா படி தான் அவங்க ஆக்ட் பண்ணணும், எய்ட் அண்ட் அட்வைஸ் படி தான் கவர்னர் ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இம்பார்ட்டன்ட் சஜஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மெக்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா 1988 இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பொலிட்டிக்கல் டஸ்லும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்குது. தென் இந்த இஷ்யூஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் சஜஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த கமிஷன்ஸ் கமிட்டி இல்லாமல். ஸோ அதில் முக்கியமான 4 ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் ரூல். ஸோ பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணும் போது அது எக்ஸ்ட்ரானரி சுச்சுவேஷனில் தான் இஷ்யூ பண்ணணும், பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப நாளாக ரெக்கமெண்ட் பண்ணது. சென்டர் ஸ்டேட் ரிலேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா இந்த பிரசிடென்ட் ரூலை அன்வான்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஆர் பொம்மை கேஸ்லேயே இதை தான் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணிங்கன்னா தெரியும், 1950 இப்போ வரைக்கும் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 9 டைமுக்கு மேலே பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுத்துருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கலி நியூட்ரலாக இருக்கணும், ப்ளஸ் ஏஜெண்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ஆக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நார்மலாக ஒரு கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணுவாங்க, கவர்னரை அப்பாயின்ட் பண்ணும் போது கன்சர்ன் ஸ்டேட்டை வந்து கன்சல்ட் பண்ணுறது, ப்ளஸ் வேறு ஸ்டேட்லேருந்து இருக்கணும், ஏன் அப்படின்னா பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இஷ்யூ. தென் வந்து ஓவர் ரிச் இன் ஸ்டேட் இஷ்யூஸ். ஸோ ஸ்டேட் இஷ்யூஸில் வந்து அன்வான்டாக இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில ஸ்டேட்டில் பார்த்துருப்பீங்க, சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்டோட கவர்னர் தான். ஆனால் சில நேரம் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்ணும் போது ஸ்டேட்டோட பவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இன்டர்ஃபியர் ஆகுங்க. ஈவன் சில அப்பாயின்மெண்ட்டில் எய்ட் அண்ட் அட்வைஸ் கேட்காம கவர்னரே சில ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பார். அது நிறைய டிஸ்பியூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகிருக்கும். தென் லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது கவர்னரை ரிமூவ் பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான மெக்கானிசம் இருக்கணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரீசன்ஸ்க்காக அவரை ரிமூவ் பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்கணும். ப்ளஸ் செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் ப்ராப்பராக இருந்தால் தான் அவங்களும் ப்ராப்பராக ஆக்ட் பண்ணுவாங்க ஆஸ் பர் தி கைட்லைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சஜஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது இஷ்யூஸ் இருக்குது. இந்த இஷ்யூ பேஸ்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சஜஷன் கொடுத்துருப்பாங்க.
தென் வேறு என்ன இவங்க இந்த இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்கு சஜஷன் இப்போ இருந்து ரீசெண்ட் டைமில் பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி பிரசிடென்ட் ரூலை இம்போஸ் பண்ணுறதுல ப்ராப்பர் மெக்கானிசம் கொண்டு வரணும், அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அன்வான்டாக யூஸ் பண்ணக்கூடாது. தென் ஜுடிஷியல் அசஸ்மெண்ட், கவர்னர் வந்து ஒரு ஸ்டேட்டில் ஆக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத ஒரு ஜுடிஷியல் என்கொயரி மாதிரி வச்சு செக் பண்ணணும், அசஸ் பண்ணணும். ஆஸ் பர் தி கைட்லைன்ஸ், அதாவது எய்ட் அண்ட் அட்வைஸ் படி ரன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு அசஸ்மெண்ட் வேணும். தென் டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லிமிட் பண்ணணும். எக்ஸ்ட்ரானரி சுச்சுவேஷனில் தான் அவங்க வந்து அந்த பவர்ஸை யூஸ் பண்ணணும், அன்வான்டாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. தென் ஃபார்மல் இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் அவங்களுக்கும் கொண்டு வரணும். தென் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிசம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்காக சில எக்ஸ்பர்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணது.